திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பாஜகல சேர்ந்திருந்தா இந்நேரம் வந்துட்டு நிம்மதியா ஒரு ஆளுநர் பதவி கொடுத்திருப்பாங்க. அதை விட்டு இங்கு தாவேகாவின் பக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பிக்கை திரு? என்ன ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் அதான் காரணம். 1000 கோடி தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் அவர் தான். என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு 1000 கோடியை சுகத்தோட வாழ வேண்டிய ஒருத்தர் வந்து அந்த சுகத்தில இந்த 1000 கோடி எனக்கு தேவையில்லை. இப்ப இங்க வந்தது மட்டும் என்னத்துக்கு வந்திருக்கான்? அவனுக்கு வந்து ஒரு 3 சீட்டு கிடைச்சிச்சு, 3 சீட்ல இருக்கான், ஓட்டுல ஜெயிச்சிட்டான். அப்ப இந்த கட்சி வந்து காசை கொடுத்து இழுக்கும், நான் என் பக்கம் வந்துரு, என் பக்கம் வந்துரு, என் பக்கம் வந்துரு, என் பக்கம் வந்துருன்னு. அப்ப எந்த பக்கம் போறானோ அந்த கட்சி ஜெயிக்குதுன்னா அப்ப அவங்க பெட்டி பெட்டியா இங்க படத்துல வாங்குனதோட இன்னும் கூட வாங்குவான். அதேதான் நல்லது செய்ய முடியாதனால அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது, உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. என்ன கரெக்டா சொல்றான்? கரூருக்கு வந்திருப்பானோ? இல்ல ஏர்போர்ட் வீடியோ பார்த்திருப்பான். இனி எதிர்காலத்தில் நல்ல ஆட்சி மலரணும், தமிழக வெற்றி கழக துணை தலைவரான தான் முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீ பெரிய நம்பிக்கை நட்சத்திரம். அவனாவது 10 ரூபாய்க்கு ஊற விட்டு ஓடனா, உங்ககிட்ட 1 ரூபாய் காட்டினா போதுமா இருக்க நேரத்தில் ஓடிட்டே இருப்பிய. எனக்கு வந்து திமுகவோடையும் பிஜேபியோட போற எண்ணங்கள் எனக்கு இல்லைங்க. என்னை நம்பி வந்தவர்களுக்கு ஏதோ ஒரு வழிகாட்டணும். நான் அவரை நம்பி வந்துட்டல, நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஏன்னா நீண்ட நெடிய பயணம், அங்கிருந்து ஒரு இரவுல வந்து இன்னொரு கட்சியில மாற்றம். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இது ஏத்துக்கொள்வது வந்துட்டு ரொம்ப கடினமா நான் தான். அதுக்கு முன்னாலேயே நண்பர்கள் சந்திச்சாங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னாங்க, எல்லாரும் சந்திச்சாங்க, பேசினாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்னை முழுமையாகவே அரசியலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும், முழுமையாகவே அரசியலிருந்து ஓரங்கட்ட வேண்டும் நினைக்கிற போது அதுக்காக நீ என்னடா பண்ண போற? ஏன் நம்மால் நம்மளுக்கு திறமைக்கு நம்மளுக்கு ஆற்றலுக்கு ஏன் கொண்டு போய் இன்னொரு தலைவரோட நல்ல தலைவரோட சேர்ந்து நம்ம அந்த சேவை செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்கள் எனக்கு இருந்தது. ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல்நாட்டு அதிபர், இவர்கிட்ட கொடுத்த இவரு சோதனை பண்றாரு. ஜெயலலிதா அவர்களின் புகைப்படம் உங்களுடைய பாக்கெட்ல இன்னும் இருக்கு. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. படங்கள் வச்சுட்டு இருக்கிறது வந்து 50 ஆண்டு காலம் ஒரு தலைவரோட பழகிறான். விசுவாசம் முதலாளி, விசுவாசம். அந்த படத்தை எடுத்து டக்குன்னு இது பண்ணிட்டு போயிட முடியாது. தலைவரே சொன்னார், இங்க சுதந்திரம் இருக்கிறது, நீங்க எரி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பெறலாம், உருளலாம். அதுக்கு பூரா உனக்கு பிரீடம் தர்றேன். ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி திரு விஜய் அவர்கள் மீது அதிகபட்ச ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துட்டு உருவாயிருக்கு அப்படிங்கறத நீங்க பேசும்போது எங்களால பார்க்க முடியுது. பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. தலைவர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற போது எல்லாம் சொன்னாங்க, இது 100 நாள் கூட ஓடாது. பல ஆண்டுகளும் முடிந்து இன்னைக்கு அவருடைய நினைவுகள் இருக்குது. அதுக்கு அப்படிப்பட்ட சரித்திரத்தை அம்மாவும் படைச்சாங்க, இவரும் படைக்க போறாரு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே, ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாஜகவால் வந்து இயக்கப்படுறாரா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவங்க தான் வந்து தாவேகாவிற்கு அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். ஒரு தலைமை என்னை கட்டளையிட்டு அடிமைப்படுத்த முடியாது. நான் அடிமை வாழ்க்கையில் வாழ்ந்தவன் அல்ல. பார்த்தாலே தெரிகிறது. இது ஏன் கேட்கிறோம்னா, பல்வேறு நேரங்கள்ல வந்து பாஜக எதிர்ப்பு நிலை வந்து தாவேகாவில் ரொம்ப கம்மியா இருக்கு. என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? கொள்கை எதிரி யார் அப்படின்னு கேட்டாரு. பிஜேபி அப்படின்னு கத்துனாங்க, மக்களே போறோம், நீ கேட்டிருப்பீன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. திருப்பரங்குன்றம் விவகாரத்திலையும் சரி, இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல வந்து மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை எடுத்ததும் சரி, இங்கு பெரிதும் குரல் கொடுக்கவே இல்லை. இது கிட்டத்தட்ட பாஜகவினுடைய முகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஒவ்வொரு மக்களுடைய மனநிலை இருக்கு. ஒரு மதம் இப்படி இருக்கு, ஒரு மதம் இப்படி இருக்கு, பல வகையான இருக்கு, ஜாதிகள் இருக்கு. இதெல்லாம் ஆராய வேண்டியது எப்படின்னா ஆட்சி கட்டல அமர்ந்தா தான் ஆராய முடியும். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. ஒரு செல்வாக்கு மிக தலைமை,
அந்த செல்வாக்கு தலைவி முதலமைச்சர் ஆகி விடுவார் என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது. மயரை புடுங்கி நட்டு நிக்க வைக்க நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் தேடா. ஆனா களத்துல இறங்கினா தானே வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியும். களத்தில் இறங்குறதுக்கு அவருக்கு இருக்கிற கஷ்டங்களே என்னன்னா, உழைச்சவங்களுக்கு வேர்க்கும் அதான் ஆகாதே. ஆமாப்பா எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? ஒரு 500 பேர் வருவான்னு நம்ம எதிர்பார்த்து போனாங்க, 10,000 பேர் வர்றாங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்குன்னே நெட்ல இருக்கிறானுங்க. நாளைக்கு அரசியலுக்குள்ள வந்து அது பண்ணி தானே ஆகணும். அப்ப அது பண்ணணுங்க. அதுக்கு வந்து அப்பெல்லாம் அவனுக்கு தகுந்த பாதுகாப்பு இருக்கு. புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. அப்ப செய்தியாளர்களையாவது சந்திக்கணும். அப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ற டைம் வேணுங்களோ. ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? இப்ப டிவிக்கே வந்து தனித்து நின்றது அப்படின்னா ஓட்டு பிரிக்கதை தான் வந்துட்டு தாவேக்காவால பண்ண முடியும். வந்து இடங்களை வந்து ஜெயிக்க முடியாது தாவேக்காவால. அதுக்கு விட்டுற மாட்டல ஜெயிப்பேன். தாவேக்கா என்ன நிலை எடுக்க போகுதுன்னு பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. அப்ப கூட்டணிக்கு வந்து யார் வந்து திரு விஜய் அவர்களை முதலமைச்சரை ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்கங்கிறத சொல்லியிருந்தீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அதிமுகவில இருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இணைப்பு எப்போது சாத்தியமாகும்? ஜனவரி 2க்குள்ள ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நீ திரும்பி வர போறது இல்ல? தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு முடிவு செஞ்சுட்டாங்கன்னா அந்த முடிவை மாற்றவே முடியாது யாருனாலே. இது 1977 நடந்த நிகழ்ச்சி ஒன்று தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நடக்க போகுது 2026 நடந்தே தீரும். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகல, இன்னும் ஒரு எந்த எலெக்ஷனையும் சந்திக்கவே இல்லை. இது எப்படி வந்து முதலமைச்சர் கனவு காண்றாரு? இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்க முடியுது. சரிதானே, இப்பதானே களத்துக்கு வந்திருக்காங்க, உடனே முதலமைச்சர் ஆகணுங்கிறது எப்படி? ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டேங்க. நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்றேன் சார் அப்படிங்கிறது ஒரு அரசியல் பயிற்சியாக இருக்கட்டுமே. அதுக்கப்புறம் ஒரு 31ல பார்க்கலாமே அப்படின்னு சில மக்கள் சொல்றதையும் இங்க பார்க்க முடியுது இல்ல. இந்த மிராக்கல் இவருடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய மாற்றத்தை 2026 உருவாகும். அதேதான் சார். 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். சிஎம் ஆகணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. உங்களுக்கு சின்னம் குறித்து தகவல் எதுவும் தெரியுமா? சொல்லக்கூடாது இப்ப சொல்லி. மாமாவுக்கு நல்ல பல்வரிசை. உங்களுக்கு இருக்கிற பருத்தி காட்டையெல்லாம் இதுலயே களை வெட்டிடுவீங்களா? சிக்கலான கேள்வி. சிக்கலான அது எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்றதுக்கு முன்னால சொல்லிட முடியாது. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் உங்களுடைய வருகை? முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேர் தலைமை களத்திற்கு எல்லாம் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்துவோம். மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா ஸ்டேடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. மாதா கி யூ भाई क्या हो गए आप लोगों की आवाज को? அம்மா என்னாச்சு? இன்னும் சத்தமா கேக்குதுங்க. தலபதி வந்து இறங்கினா மாஸ்டே. மலேசியா गाइस அவ்வளவுதான் வைபா. என்ன அமித்ஷா ஜி, என்ன விஜய் ஜி, உங்க 2 பேர் பேச சொன்னா கத்த மாட்டாங்களா? அம்மா அப்படிதான் இருப்பாங்க. தமிழ்நாடு வந்து எப்பவுமே வந்து சங்கி பசங்களுக்கு வந்து கத்தாது. எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு உங்க நிலைமை. தமிழ்நாடு சங்கிகளையும் சங்கிகளின் அடிமைகளையும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு இதுதான் சாட்சி. இந்திய உள்துறை அமைச்சர் மாண்பு அமித்ஷா அவர்கள் இப்பொழுது பாய் டிரான்ஸ்லேட்டர் को बुला लो जरा भाई ट्रांसलेटर को बुला लो जरा. யோ நைனாரு, என்னைய அந்த ஆளு நீ பேசிட்டே இருக்கும்போது உன்னை பாதியில நிறுத்தி அவமானப்படுத்துறான். பாஜகவோட மாநில தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்கே மரியாதை இல்லை. இதுதான் அந்த கட்சியோட நிலைமை. அதாவது நயினார் நாகேந்திரன் ஒரு தமிழர் அப்படின்றதுனால அவங்க எப்பவுமே வந்து மதிக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே பாஜகவுக்கு சுத்தமா பிடிக்காது. நயினார் விஷயத்துலயும் பாருங்க, ஒரு மாநில தலைவரோட பார்க்காம மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாரு நம்ம அமித்ஷா. இப்படி ஒரு மானம் கெடுத்து அந்த கட்சியில இருக்கணுமா? நோ சூடு நோ சர்ணை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்ன ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.